நேத்து பார்த்தீங்கன்னா, அம்மா வெண்பொங்கல் தாங்க செஞ்சிருந்தாங்க. "என்னங்கம்மா திடீர்னு வெண்பொங்கல் செய்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டனால, "என்னன்னு தெரியலடா, எனக்கு வெண்பொங்கல் சாப்பிடணும் போல இருக்கு. ரொம்ப மாசக்கணக்கு ஆச்சு நம்ம வீட்ல வெண்பொங்கல் செஞ்சு" அப்படின்னு சொன்னாங்க. "சரி நீங்க எதையோ செய்யுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு" சொல்லிட்டு, தேங்காய் சட்னியும், சாம்பாரும் என்னோட டிபார்ட்மெண்ட். வெண்பொங்கல் மட்டும் தான் அம்மா செஞ்சிருந்தாங்க. சூப்பரா பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கலுக்கு தேவையான தாளிச்செல்லாம் விட்டுட்டு, பருப்பு, அரிசியெல்லாம் போட்டு, தண்ணி ஊத்தி, உப்பு போட்டு விசில் வரைக்கும் விட்டுட்டாங்க. நான் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரைட் தேங்காய் சட்னியும், அது கூட வந்து சாம்பாரும் வச்சுட்டேங்க. அதுக்குள்ளார விசிலும் இறங்கிருச்சு. பொங்கலும் சூப்பரா வந்து வெந்துருச்சு. சூப்பரா இருந்ததுங்க. அதுக்கு வந்து அம்மா தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சமா நெய் ஊத்தி முந்திரி பருப்பு போட்டு, சீரகம் போட்டு, மிளகு தூள் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா வந்து மிளகெல்லாம் போட்டா வீட்ல எல்லாரும் அது பொறுக்கி வச்சுருவாங்க. அத நானும் பண்ணுவேன். எனக்கு வந்து மிளகு சாப்பிட பிடிக்காது. ஆனா மிளகு தூளா போட்டுட்டா சாப்பாடோட மிக்ஸ் ஆயிடும். அதனால எல்லாரும் சாப்ட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவோட ஐடியா. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் பிளான் பண்றாங்கன்னு. சூப்பரா வந்து வெண்பொங்கல் ரெடி ஆயிருச்சு. அது கூட தேங்காய் சட்னி அண்ட் சாம்பார் வச்சு செம்மையா சாப்பிட்டோங்க. சூப்பரா இருந்தது அம்மாவோட வெண்பொங்கல்.